அனுமனையே ஒரு முனிவர் சங்கிலியால கட்டி போட்ட கதை தெரியுமா? வரலாற்றை பார்க்கலாமா? பூரி ஜெகநாதர் ஆலயம் ஒரிசா கடற்கரையில இருக்கு. இங்கு கடல் அலைகள் எப்போதும் ஆலய சுவர்களில் அடிச்சுக்கிட்டே, இதனால கோவிலில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஜெகநாதருக்கு இந்த சத்தம் இடையூறை ஏற்படுத்தி அவரை முழிக்க வச்சிருது. அப்ப ஜெகநாதர் ஒரு யோசனை பண்றாரு. தன் பக்தன் அனுமனை தன் காவலுக்காக நிக்க வைக்கிறாரு. கடல் அலைகள் கோவிலுக்குள் நுழையாதவாறு பாத்துக்க சொல்றாரு. அனுமனும் அவ்வாறே செய்யறாரு. நீண்ட நாட்கள் கடல் சீற்றத்திலிருந்து கோவிலை காப்பாத்துறாரு அனுமன். ஒரு நாள் அவருக்கு தன் பழைய நினைவுகள் வர அயோத்தியை சென்று பார்க்க போறாரு. அதுக்குள்ள கடல் அலைகள் கோவிலுக்குள் சீற்றமாய் நுழைந்து வெள்ளத்தை ஏற்படுத்த சத்தம் கேட்டு முழிச்ச ஜெகநாதர் அனுமனை எங்கும் போகாமல் தடுக்க ஒரு உபாயம் செய்யறாரு. தன் நம்பிக்கைக்கு பாத்திரமான அங்கிரீசர் எனும் முனிவர் கிட்ட தங்க சங்கிலி ஒன்றை தராரு ஜெகநாதர். அந்த சங்கிலி முழுக்க ராமா ராமானு ராமநாமம் எழுதப்பட்டிருந்துச்சு. அங்கிரீசர் அந்த சங்கிலி கொண்டு அனுமனை கட்டி போடுறாரு. சங்கிலியில ராமநாமம் இருக்கிறதால அனுமனுக்கு சங்கிலியை அறுத்துக்கிட்டு எங்கும் போக மனசு வராதுன்னு அவ்வாறு செய்ய அனுமனும் அன்னையிலிருந்து பூரி ஜெகநாதர் ஆலயத்தை விட்டு அசையாம இருந்துட்டாரு. பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் ஒரு பகுதியாக பேடி அனுமன் ஆலயம் இருக்கு. இங்கு அனுமன் தங்க சங்கிலியால் கட்டி போடப்பட்டு இருக்காரு.